ஏஐ இந்த வார்த்தைய இப்போ நாம எல்லா இடத்துலயும் கேக்குறோம். இது நிஜமாவே உலகத்த மாத்தப் போற ஒரு பெரிய சக்தியா, இல்ல நம்மளெல்லாம் நம்ப வச்ச ஒரு பிரம்மாண்டமான பொய்யா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தினமும் நம்ம பேப்பரை திறந்தாலும் சரி, சோஷியல் மீடியா போனாலும் சரி, ஏஐ பத்தின நியூஸ் தான். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வேலையெல்லாம் போயிடும்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையே இது ரொம்ப ஈஸி ஆக்கிடும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இதுல எதுங்க நிஜம்? ஏஐ உண்மையிலே அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இங்க பாருங்க, -13% இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. உண்மையா சொன்னோம்னா இது ஒரு பெரிய வார்னிங் பெல் மாதிரி. அது என்னன்னா, ஐபிஎம் கம்பெனி அவங்களோட வேலைகள்ல ஏஐஏ யூஸ் பண்ண போறோம்னு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வேல்யூவும் 13% டவுன். அப்போ பாருங்க, ஏஐ பத்தின பயம்ங்கிறது சும்மா வாய் வார்த்தை இல்ல, அது நிஜ உலகத்துல ஃபினான்ஸ் மார்க்கெட்ல உடனடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அப்போ இந்த ஏஐக்கு இவ்ளோ பெரிய ஒரு ஹைப்ப உருவாக்குறது யாரு? இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தலைங்க யாருன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த கதை இயக்குறது இந்த பெரும் முதலைகள் தாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன் ஏஐ, மெட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க ஏஐல பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டிருக்காங்க. அதனால ஏஐ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சுயநலம் இருக்கு இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சாரி நாங்க நினைச்ச அளவுக்கு ஏஐ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? அவங்க ஷேர் விலையெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரே ஒரு பண பிரச்சனைக்காகத்தான் ஏஐயோட தோல்விகளை அவங்க வெளியில கொண்டு வர்றதே இல்ல. சரி, இப்போ நாம பார்க்க போறது நமக்கு யாரும் சொல்லாத அந்த இன்னொரு பக்கத்தை, அதாவது ஏஐயோட மறைக்கப்பட்ட தோல்விகளை பத்தி தான். நமக்கு டிவிலையும் இன்டர்நெட்லயும் காட்டுறது ஒண்ணு, ஆனா நிஜம் அது அப்படியே வேற மாதிரி இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, வெறும் 3.6%. இது என்னன்னு தெரியுமா? ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ சிஸ்டம் கிட்ட விதவிதமான ஃப்ரீலான்ஸ் வேலைகளை கொடுத்து செஞ்சு முடிக்க சொன்னாங்க. அதுல அது ஜெயிச்ச பெர்சன்டேஜ் தான் இது. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க, கொடுத்த வேலைகள்ல கிட்டத்தட்ட 96% தோல்விதான். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏஐ பத்தி நமக்கு பில்டப் பண்றதுக்கும் அதோட உண்மையான திறமைக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. இதுவே ஒரு பெரிய ஆதாரம். ஓகே, இதனால ஏஐ சுத்தமா யூஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அதோட திறமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. சிம்பிளா ஒரு கோட் எழுதுறது, ஒரு லோகோ டிசைன் பண்றது, இல்லைனா ஒரு போட்டோ உருவாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சுலபமான வேலைகளை அது சூப்பரா பண்ணுது. ஆனா ஒரு பெரிய பில்டிங்க்கு பிளான் போடுறது, தப்பே இல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் கோட் எழுதுறது, ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டை துல்லியமா ரெடி பண்றது, இந்த மாதிரி சிக்கலான வேலைகள்ல அது இன்னும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த தோல்விகளுக்கு என்னதான் காரணம்? ஏன் அது தடுமாறுது? ஏஐ பண்ற 4 முக்கியமான சரி செய்யவே முடியாத தவறுகளை பத்தி இப்ப நம்ம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு இப்ப இருக்கிற பெரிய தலைவலியே இந்த 4 தவறுகள் தான். 1, கரப்டான ஃபைல்ஸ். 2, வேலைய முழுசா முடிக்காதது. 3, குவாலிட்டியே இல்லாத கோடு. 4, ஒரு தொடர்ச்சியே இல்லாத தன்மை. இந்த தவறுகளெல்லாம் சரி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு மனுஷனோட உதவி தேவைப்படுது. முழுமையற்ற வேலைன்னா என்னன்னு ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்றேன். நீங்க ஒரு 8 நிமிஷம் வீடியோ வேணும்னு ஏஐ கிட்ட கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 8 செகண்ட் வீடியோ இல்லனா 9 நிமிஷம் வீடியோவை கொடுத்துடும். கரெக்டா நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதுல அதுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, தொடர்ச்சியற்ற தன்மை. அப்படின்னா என்னன்னா, ஏஐ கொஞ்ச நேரத்துல டீட்டெயில்ஸை மறந்துடும். ஒரு ஃப்ரேம்ல உருவாக்குற ஒரு விஷயம் அடுத்த ஃப்ரேம்ல அதுவே உருவாக்குற விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம முரணா இருக்கும். இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ ரெடி பண்ண சொல்றீங்க, அதுல உங்க முகம் வருது. 10வது ஃப்ரேம்ல பாக்குறீங்க, உங்க முகம் எல்லாம் பக்கவா கரெக்டா இருக்கு. ஆனா ஒரு 20வது ஃப்ரேம்ல திரும்ப உங்க முகம் வரும்போது, அட உங்க காது மட்டும் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சே. இதுதாங்க அந்த தொடர்ச்சியற்ற தன்மைங்கிறது. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த சின்ன தப்ப ஏஐ ஒரு புது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உருவாக்குற எல்லா படத்துலயும் அதே தப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஏஐயோட பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் மனுஷனோட தேவை எவ்ளோ முக்கியம்னு நமக்கு புரிய வருது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஐ கிட்ட ஜெயிக்கிறதுக்கும் தோற்கறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மனித உழைப்பு தான். இனிமே மனுஷனுக்கு வேலையே இல்லைங்கிற காலம் போய் ஏஐய சரியா பயன்படுத்தணும்னா மனுஷனோட உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல ஏஐ மனுஷனுக்கு பதிலா வராது, மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து தான் வேலை செய்ய போறாங்க.
ஏஐ பண்ற தப்ப சரி பண்றதுக்கு, வர்ற அவுட்புட் குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு, அடுத்து என்ன பண்ணணும்னு வழிகாட்டுறதுக்கு, கடைசியா உண்மையான கிரியேட்டிவிட்டியை அதுல சேர்க்கறதுக்கு. இது எல்லாத்துக்கும் மனுஷங்க தேவை. சரி, இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். இந்த ஏஐ யுத்தத்துல ஜெயிக்க போறது யாரு? பாருங்க, இது ஒரு தலைமுறைக்கான சவால். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டமான காலத்துல கடுமையா உழைச்சு நமக்கெல்லாம் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கைய உருவாக்கிட்டு போனாங்க. ஆனா நாம இந்த வசதியான சூழல்ல இருந்துகிட்டு ஏஐங்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான எதிரிய ஃபேஸ் பண்றோம். அவங்கள மாதிரி போராடுற அளவுக்கு நம்ம கிட்ட உழைப்பு இருக்கா, இல்ல இந்த போரை நம்ம அடுத்த தலைமுறை கையில குடுத்துற போறோமா? கடைசியா இந்த ஏஐ யுத்தத்துல மனுஷங்க ஜெயிக்க போறாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?